அதே 1 கிலோ காளான 800 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றேன். 150 ரூபா லாபம் பார்த்ததுக்கும் 650 ரூபா லாபம் பார்த்ததுக்கும் உண்டான டிஃபரன்சியேஷனை நான் குறுகிய காலகட்டத்தில் மேடத்தை வச்சு தான் நான் கற்றுக்கிட்டது. அதுலேயே வந்து மசால் பூரியா பண்ணோம்னா அந்த 1200 1600 மாத்திரம். அந்த விவசாய தொழிலுக்கு நம்ம தான் வந்து ராஜா. நம்ம வைக்கிறது தான் ரேட். அப்போ நம்ம வைக்கிறது தான் லாபம். சென்னையில இருந்து என் நண்பர் வந்திருக்காரு. சென்னையில இருந்து அப்போ அடுத்து கர்நாடகால இருந்து வந்திருக்காங்க, ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க, கேரளால வந்திருக்காங்க, தமிழ்நாடு லெவல்ல இருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்து வந்துட்டாங்க. எல்லா மாவட்ட பொதுவான ஒரு வார்த்தைகள். ஏன்னா நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு விதிமுறைக்காக இதை வந்து நாங்கள் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் நாங்கள் உங்களுக்கு டெலகாஸ்ட் பண்ணுவோம். இதையும் நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணி உங்கள் சம்மந்தப்பட்ட நண்பர்களையும் உள்ளே கொண்டு வாங்க. இதை பயன்படுத்தி நீங்களும் அடுத்த லெவலுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக ஜெயிச்சாலும். இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து மேடம் வந்து போன தடவை பயிற்சிக்கு வந்தவங்க. இப்போ இவங்க இதில் பீட்டில் வந்து கடைசியில் பார்த்தா காளான்களை வாங்கி சமோசாவை மாற்றி வியாபாரம் பண்ணும்போது அதே 1 கிலோ காளான 800 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறாங்க. 150 ரூபா லாபம் பார்த்ததுக்கும் 650 ரூபா லாபம் பார்த்ததுக்கும் உண்டான டிஃபரன்சியேஷனை நான் குறுகிய காலகட்டத்தில் மேடத்தை வச்சு தான் நான் கற்றுக்கிட்டது. ஸோ குருவை மிஞ்சின சிஷ்யை உங்களுக்கு கான்செப்ட். ஆமாம், அவங்களே டைரக்ட். அதாவது இப்போ என் பண்ணையை ரீல்ஸ்க்கு எடுத்துட்டாங்க. இதில் உற்பத்தியாகிற காளான்களை அப்படியே சமோசாவை மாற்றுறாங்க. டைரக்ட் சேல்ஸ். யாரும் சப்ளைலாம் கிடையாது, டைரக்ட் சேல்ஸ். இதில் சப்கான்ட்ராக்ட் மூலியமா வியாபாரிகள் வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க. அதை காளான் சமோசா ஸ்டால். இதில் நம்ம நேரடியாக சேல்ஸ் பண்ணோம்னா 800 ரூபா லாபம். 800 ரூபா காளான் கிடையாது, 1200 ரூபாய்க்கு போயிடும். நேரடியாக வியாபாரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது சமோசா பண்ணி அதுலேயே வந்து மசால் பூரியா பண்ணோம்னா அந்த 1200 1600 மாத்துறாங்க. ஸோ அதை 1 கிலோ காளான் தான் நான் 200 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறேன், மேடம் 800 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு உழவர்களும் அவர்கள் விளைவித்த அந்த ஒரு உற்பத்தி பொருளை விற்பனை செய்ய முடியாமல் அதுக்குண்டான நிர்ணயம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகளாக தான் இருப்பாங்க. ஆனால் இதுவும் ஒரு உழவு தொழில் தான், ஒரு விவசாய தொழில் தான். அந்த விவசாய தொழிலுக்கு நம்ம தான் வந்து ராஜா. நம்ம வைக்கிறது தான் ரேட். அப்போ நம்ம வைக்கிறது தான் லாபம். அப்படின்ற மாதிரி வரும்போது 1க்கு 4 பங்கு 3 பங்கு லாபம் பார்த்தேன் நான். இன்னைக்கு 1க்கு 6 பங்கு லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ என்னுடைய வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி சீக்கிரம் போகுது. அப்போ காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, மீடியாக்கள் மாறிக்கிட்டே இருக்குது, மக்களுடைய டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம அப்டேட் பண்ணி போனால் தான் ஜெயிக்க முடியும். அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான கான்செப்ட் இங்கே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எத்தனை நண்பர்கள் என்னை சுற்றி வந்திருக்காங்க, அதுவும் எங்கெங்கே இருந்துலாம். சென்னையிலேருந்து என் நண்பர் வந்திருக்காரு, சென்னையிலேருந்து. அப்புறம் அடுத்து கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க, ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க, கேரளாவில் வந்திருக்காங்க, தமிழ்நாடு லெவல்லேருந்து எல்லா மாவட்டங்கள்லேருந்து வந்துட்டாங்க. எல்லா மாவட்டங்கள்லையும் எங்களுக்கு வியாபாரிகள் இருக்காங்க, நண்பர்கள் உங்களை மாதிரியான பண்ணையாளர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அதிகபட்சம் ஸ்ரீலங்காவிலேருந்து, மலேசியாவிலேருந்து, பேங்காக்லேருந்து இங்கே ட்ரைனிங் வந்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம், இவ்வளோ வளர்ச்சி இவ்வளோ ஸ்பீடாக போனதுக்கு உண்டான காரணம் இன்வால்மெண்ட். அதான் விஷயம். ஸோ அந்த இன்வால்மெண்ட் இந்த தொழிலில் இருக்க 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 லாபங்கள் கூடிக்கிட்டே இருக்கும். தொழிலில் கண்டிப்பாக வந்து நஷ்டம் வரும், வராதுன்னு கிடையவே கிடையாது. பட் அதுக்கு உண்டான வழிகாட்டுதல்கள் இருந்தால் அந்த நஷ்டத்தை தவிர்த்து விடலாம், லாபத்தை கூட்டி விடலாம், ஃபியூச்சரை பெருக்கி விடலாம். நம்ம மட்டும் கிடையாது, நம்மள தலைமுறைக்கும் இந்த தொழிலை வந்து கொண்டு போகலாம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னால் வந்து என் தமிழ்நாடு மதுரையில் என் பண்ணை இருக்குது. மதுரையை தான் என்னை சுற்றி இந்த சமோசாவை கொண்டு போக முடியும். அப்போ தமிழ்நாடு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா உங்களை மாதிரி நண்பர்கள் மூலியமாக தான் என்னால் கொண்டு போக வைக்க முடியும். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு காளான் உற்பத்தி அப்படின்னா என்ன, அதற்குண்டான மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா என்ன, அந்த மதிப்பு கூட்டுதலை எப்படியெல்லாம் ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக எளிமையாக மனிதன் வளத்தை குறைச்சி நம்மளே உட்காந்து சம்மணம் கட்டி உட்காந்து வேலை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிற நண்பர்களை வச்சு வேலை பார்த்து இதை அடுத்த கட்ட லெவலுக்கு கடைகளுக்கு எப்படி போய் டைரெக்டாக சப்ளை பண்ணுறது. இப்போ காளான் சமோசா யாருக்குமே மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இப்போ நான் தான் பண்ண முடியும், ஏன்னா நான் காளான் பண்ணையாளர். என்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும்? 200 ரூபாய்க்கு. நான் 50 ரூபாய்க்கு நான் காளான் சமோசா போட்டேன்னா
ஒரு கிலோ காளானை வந்து 50 ரூபாய்க்கு வாங்கி உற்பத்தி பண்ணி காளான் சமோசா போட்டால் எனக்கு லாபம் கிடைக்கும். 200 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் காளான் உற்பத்தியாளராக மாறணும். எல்லா கடைகள்லையும் காளான் சமோசா அப்படின்னா ஏற்றுக்கிறாங்க. காரணம் இது கிடைக்கல. 2வது சத்து. 3வது இது வந்து புதுமை. இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து லாபம் அப்படின்ற ஒரு கான்செப்டை எளிமையான முறையில் சீக்கிரம் கொடுத்துருது. அப்போ இதில் தயவு செய்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. காளான் வளர்ப்பு பயிற்சி இன்னைக்கு நடக்கும். அதுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இங்கே நடக்கும். குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கும்போது உங்களுக்கு குறுக்கு வலிக்குதா, ஷோல்டர் வலிக்குதா, மூட்டு வலிக்குதா, எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதற்குண்டான ஷார்ட்கட் மெத்தட் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி உட்காந்து வேலை பார்க்கும்போது தப்பு நடக்கும், வலி எடுக்கும். அப்போ பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்க 3 பேரும் எளிமையாக உட்காந்து சேரில் உட்காந்து ஃபேனை போட்டு உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அதை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் நீங்கள் உட்காந்து வேலை பார்க்கும்போது அதனுடைய ஷார்ட்கட் மெத்தட் என்ன தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அடுத்தடுத்த லெவலுக்கு உடனே ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் சம்மணம் கட்டி உட்காந்து வேலை பார்த்து கை பக்குவம்னா என்ன, எவ்வளோ வெயிட் போடுறது, எவ்வளோ ஃபினிஷிங் போடுறது, எவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்க்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 4 பேரை வச்சு வேலை வாங்கலாம். தொழிலை கற்றுக்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது. தொழிலில் இருக்கிற நுணுக்கங்களை கற்றுக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். வித்தையை கற்றுக்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது. கற்றுக்கிட்ட வித்தையை காசாக்கணும். இதுதான் இந்த பண்ணையினுடைய தாரக மந்திரமே. இதை சரியாக செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து கண்டிப்பான முறையில் இந்த தொழிலில் ஜெயிச்சிடலாம். காரணம் இந்த தொழிலில் மருந்து கிடையாது, உரம் கிடையாது. சுத்தமாக இருக்கணும் வைக்கோல். அதில் சுத்தமாக இருக்கிற அந்த விதைகளை தூவி 200% ஆர்கானிக்காக சுத்தபத்தமாக முளைப்பாரி போடுற கான்செப்ட். அதாவது மாரி அம்மாவுக்கு ஒரு கோவிலுக்குள்ளே உட்காந்து அந்த முளைப்பாரி போடுவாங்கள்ல, அந்த கான்செப்ட் தான் காளான் குடில் அமைத்து காளான் உருவாகக்கூடிய காளான் அந்த உற்பத்தி தொழில். அந்த தொழிலை வந்து கோவிலாக நினைக்கணும், குடியில் வந்து கோவிலாக நினைக்கணும். உள்ளே போகிற நாம வந்து பூசாரியாக இருக்கணும். ஸோ எந்த அளவு சுத்தபத்தமாக போகிறோம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளவு சுத்தமாக ஆரோக்கியமாக உருவாக்கப்பட்ட காளான் மூலியமாக நமக்கு உடம்புல இருக்கிற கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு, கெட்ட ரத்தம், கெட்ட வாயு இது 4ஐயும் எரிச்சு கரைச்சி யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் வெளியே போகிறதுக்கு உண்டான ஹை நியூட்ரிஷன் ஃபுட் அப்படின்னு பார்த்தா உலகத்திலேயே காளான் தான். அந்த காளான் வளர்க்கும் திறன் ப்ளஸ் அதற்குண்டான பயிற்சி இங்கே வந்து தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் 4 பேருக்கு போய் விழிப்புணர்வு கொடுங்க, சரிங்களா? அது போக வேல்யூ அடிஷனாக கன்வெர்ட் பண்ணி அதை மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் 100% ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதை விட முக்கியமானது அந்த வாய்ப்புகளுக்கு ஆலோசனையும் கொடுத்து அதை ஒழுக்கமான நெறிமுறைகளோட உங்களை ஃபாலோ பண்ணி கொடுக்கறது என்னுடைய தலையாய கடமை, சரிங்களா? ஸோ அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட். எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியும். அந்த தூரத்தினுடைய பிரதிபலிப்பு இந்த இடத்துல உங்களுக்கு வெளிப்படணும், சரிங்களா? உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான். அடுத்து மத்தியானத்துக்கு மேலே தியரிட்டிக்கல். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு லாபம், எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, எவ்வளவு என்ன மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும், வேலையாள்களை எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கணும், அவங்களை எப்படி பராமரிக்கணும், பாதுகாக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு உண்டான மார்க்கெட்டிங் சப்போர்ட், வேல்யூ அடிஷன் சப்போர்ட் எல்லாமே மத்தியானத்துக்கு மேலே. மத்தியானத்து வரைக்கும் நீங்கள் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதுக்கு கூச்சப்படவே கூடாது. அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ அந்த கை பக்குவம்னா என்ன இதை தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. பொதுவான ஒரு வார்த்தைகள், ஏன்னா நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு விதிமுறைக்காக இதை வந்து நாங்கள் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதையும் நாங்கள் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம். இதையும் நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணி உங்கள் சம்மந்தப்பட்ட நண்பர்களையும் உள்ளே கொண்டு வாங்க. இதை பயன்படுத்தி நீங்களும் அடுத்த லெவலுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக ஜெயிச்சாலும். எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லா நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட பண்ணையாளர்களாக மாறுறதுக்காக வந்திருக்காங்க. காளான் தொழிலை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. காளான் தொழில் வந்து கற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காளானை வளர்த்து நம்ம பிஸ்னஸ் பண்ணி இதில் வந்து சம்பாரித்து நம்ம வந்து
ஃபியூச்சரை பார்க்கணும், இல்லைன்னா பார்ட் டைமாக வந்து நம்ம ஏன்னா எல்லாருமே வந்திருக்கீங்க, எல்லாருமே பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்றப்ப ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இருப்பீங்க. பார்ட்டாக வந்து இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இதில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் கண்டிப்பாக வந்திருப்பீங்க இல்லையா? எல்லாருக்கான உண்மையாக அதுதான். நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே காளானை ஃபோக்கஸ் பண்ணியே போயிட்டு இருக்கும் போது வேல்யூ ஆடட் 200 ரூபாய்க்கு விற்கிற காளானை 800 ரூபாய்க்கு எப்படி மாற்றலாம், 1500 ரூபாய்க்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத திங்க் பண்ணுங்க. நான் என்னுடைய மூளைக்கு எட்டினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 30 வருஷம் வந்து சமோசா போட்டுட்டு இருக்கோம். அந்த சமோசாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆர்டினரியாக உருளைக்கிழங்கு சமோசா, ஆனியன் சமோசா, ரொம்ப அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சமோசா, மட்டன் சமோசா இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. மஷ்ரூம் சமோசா கூட இப்போ வந்துருச்சு. ஏன்னா வந்து நாங்கள் தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம், நீங்களும் கொண்டு வரணும் சரியா? மஷ்ரூம் சமோசாவா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். மஷ்ரூம் சமோசா யாருமே பண்ணலை, ஏன்னா பண்ண முடியாது. காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா வெளியில் போய் 200 ரூபா 250 ரூபாய்க்கு நம்ம மஷ்ரூமை வாங்கி நம்ம சமோசாவில் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. 100 சோமாஸ்க்கு எவ்வளோ போட முடியும்? நீங்கள் 5 பாக்கெட் வாங்கினா கூட உங்களுக்கு பத்தாது, அதில் காளான் வந்து தெரியாது. அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வாங்கி தாங்க ஃபஸ்ட்டு வந்து சமோசா போட்டேன். இப்போ பேசுகிறதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கேட்டுக்கோங்க. வெளியில் வாங்கி நான் சமோசா போடும் போது எனக்கு கையில் ரொம்ப லாபம் வந்து நிற்கலை. அப்படின்றப்ப நான் யோசித்தேன், காளானை வந்து நம்மளே வந்து உற்பத்தி செஞ்சுருவோம் அப்படின்னு செக் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருநாதர் வந்து விஜயகுமார் சாரோட வீடியோ பார்த்து நான் வந்து சர்ச் பண்ணி உள்ளே வந்தேன். ஸோ நம்மளுக்கு நியர்பையில் இருந்தார். அப்படின்றப்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. மேடம் வாங்க நீங்கள் பண்ணுங்கள், என்னோடைய இதை வந்து லீஸுக்கு எடுத்துக்கோங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து வேல்யூ ஆடடு நிறைய பண்ணையாளர்களை உருவாக்குறதுனால அவருக்கு வந்து குடில் பார்க்குறதுக்குலாம் நேரம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணையை வந்து நம்ம எடுத்து இப்போ வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்னா, காளானை வளர்த்து 200 ரூபாய்க்கு விற்காம காளான் சமோசாவை மாற்றி 8 ரூபா ஒரு சமோசா. அப்போ 100 சமோசா 800 ரூபாய், 1000 சமோசா 8000 ரூபாய். அப்போ வளர்க்குற காளான் எனக்கே போதும், பத்த மாட்டேங்குது. ஆக்சுவலாக அதான் உண்மை. எல்லா பருவ காலங்களுக்கும் தகுந்த மாதிரி எனக்கு வேணும் சார். நான் சார்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் அதுதான். ஏன்னா வந்து மழை காலத்துலையும் பனி காலத்துலையும் வந்து அழகா வந்து அவனே பூத்து கொடுத்துருவான், நீங்கள் எந்த இடத்துல வச்சிங்கனாலும் பரவாயில்ல. ஆனால் வெயில் காலத்தில் நம்ம மாட்டிக்குவோமே, எனக்கு சமோசா வேணுமே. ஏன்னா எல்லா தொழிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நின்றோம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் சமோசாவுக்கு மட்டும் வாய்ப்பே கிடையாதுங்க. 365 நாளும் ஓடுங்க. எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் வேறையா அப்படின்றப்ப 365 நாளும் ஓடும். அப்போ எனக்கு எல்லா பருவ காலங்கள்லையும் எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி அழகா குடியில் அமைச்சு கொடுத்துறேன் மேம், நீங்கள் வாங்க. மழை காலத்தில் உங்களுக்கு எப்படி ஈண்டு வருமோ அதே மாதிரி ஈண்டு உங்களுக்கு வெயில் காலத்துலேயே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம விரும்பி வர்றது என்னது, அவங்களுக்கான அவுட்புட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது தானே. ஸோ அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை எடுத்து வந்து நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து தோணுது வந்து சமோசா. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதில் வந்து வேல்யூடேட் பண்ணுங்க. அதில் நீங்கள் 2500 ரூபா கூட ஸ்டார்ட் அப் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவோம், நல்லபடியாக வந்து பண்ணுவோம். ஓகேவா, வாங்க கற்றுக்கலாம். தேங்க்யூ சார். 12க்கு 24 இன்ச்சு, அதாவது 1 அடிக்கு 2 அடி சைஸ் கவர். ஒரு பக்கம் சீலிங் ஆகிருக்கும், ஒரு பக்கம் ஓப்பன் ஆகும். இந்த சீலான பக்கத்தை மடிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் சிம்பிளாக அவ்வளோதான். பாதி வந்தோடனே கீழே இறக்கி விடுங்க. தட்ஸ் ஆல். இந்த மேலே உள்ளதை மட்டும் எடுத்து ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா டைட்டான உடனேயும் கடைசியாக ஒரு முடிச்சு போட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு ஒரு இழுத்து விட்டீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடும், ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதை எடுத்து வாயில் வச்சு ஊதிடாதீங்க, கையை உள்ளே விட்டு அலப்பிடாதீங்க. வாயில் இருக்கிற கிருமிகள் கையில் இருக்கிற கிருமிகள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஒரு உதறிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் மடிங்க. அவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸில் மடிச்சிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சட்டி மாதிரி கிடைக்கும். அதில் ஒரு அரக்கை விதையை எடுத்து தூவிக்கோங்க. இந்த அரக்கை விதைன்ற இந்த விதையை பார்க்குறது வந்து பச்சை, கருப்பு, ஆரஞ்சு இந்த கலர் உள்ள மிங்கிளாகாத லெவலுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டாமினேஷனான காளான் விதைகள் அப்படி என்று அர்த்தம். சரிங்களா? பியூர் ஒயிட் கலரில் இருக்கணும். அதை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா இதனுடைய ஈல்டே வந்து வேறு மணிக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அரக்கை விதையை எடுத்து தூவியாச்சு. வைக்கோல் கை பக்குவம் எப்படி பிடிக்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு குடுமி மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உள்ளே கூடி தள்ளுங்க. நான் போடுற இப்போ காளான் படுக்கை வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோ. இந்த காளான் படுக்கையினுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோ ஈல்டு வரும். 3.5 கிலோ
காளான் படுக்கை அமைக்கிறோம் அப்படின்னா 3:1 விகிதத்தில் காளான் வளர்ந்து வெளிப்படும். அது எப்படின்னா, நம்ம மனிதர்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு ஒரு வேளை உணவு வந்து வெளிப்படும், அதாவது கழிவுகளாக வெளிப்படும். அதே மாதிரி காளான் வளர்ப்பில் 3 கிலோ பெட்டு காளான் படுக்கை அமைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் அடுத்த 21 நாளில் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 35 நாளுக்குள்ள அந்த காளான்கள் 1 கிலோவாக வெளிவரும். 3:1 விதத்தில் காளான் வெளிப்படும். சரிங்களா? இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இதை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு உண்டான எளிய முறை. அவ்வளோ சரிங்களா? நடுவில் கேப் விட்டு அவ்வளோ. இந்த விதைகள் வந்து வெளியில் ஓரமாக தூவணும். ஏன் ஓரமாக தூரம் அப்படின்னா, நம்ம போடுற ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டைகள் வந்து காளான் விதைகள் சுவாசிக்கிறதுக்கும் மொட்டை அடித்து காளான்கள் வெளிப்படுறதுக்கும் இதில் வந்து ஹோல்ஸ் போடுறோம். ஸோ அந்த விதைகள் வந்து ஓரமாக இருந்துச்சு அப்படின்னா உலகத்திலேயே ஒரு விதை வந்து வளருது அப்படின்றத இந்த காளான் தொழிலில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்த லேயர் போடுறோம். இதை மடிக்கிறதுக்கு உண்டான அந்த கை பக்குவத்தை தான் நம்ம இப்போ பார்க்கணும். இது வந்து பேப்பரை வச்சு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? இப்படி சம்மணம் கட்டி உட்காந்து பார்க்குறதுலையே உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். ரெண்டாவது, இதனுடைய ஷார்ட்கட் மெத்தட் அடுத்த கட்ட லெவல் பயிற்சி அப்படின்றது இனிமேல் இதை நீங்கள் அனுபவப்பட்டாதான் அதில் இருக்கிற எளிமையான ஒரு முறையை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? எடுத்து பிழிஞ்சா தண்ணி சொட்டக்கூடாது. கிட்டத்தட்ட 100க்கு 90% உள்ள இருக்கிற ஈரத்தை எடுத்துடணும். நல்லா சருக காஞ்ச மாதிரி வந்துடக்கூடாது. ஒரு 10% ஈரத்தோட இந்த காளான்களை இந்த வைக்கோலை போட்டு காளான் விதைகளை விதைக்கணும். அடுத்த லேயர் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நான் 3.5 கிலோ என் சத்துக்கு நான் 3.5 கிலோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் 4 கிலோ போட்டாலும் உங்களுடைய தனித்திறமை தான். நடுவில் கேப் விட்டு அமுக்குங்க, அடி வெடிச்சிடும். சரிங்களா? 165 கிராம் விதை சார், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 கிராம். 165லேருந்து 175 கிராம் விதை வரைக்கும் விதைக்கலாம். எது ஒரு இல்லைங்களா? ஆமாம் சார், ஆமாம். விதை அதிகமாக போட்டால் அதிகமாக ஈல்டு வரும்னு நினச்சிடாதீங்க. இந்த 3 கிலோ காளான் படுக்கைக்கு 175 கிராம் விதை இருந்தால் போதுமானது. அதுக்கு மேலே போடுற விதைகள் ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட் தான். மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் சார் பேக் பண்ணலாங்களா? 4 லேயர் சார். 4 லேயர் வைக்கோல், 4 லேயர் வந்து விதை. 4:4 விதத்தில் விதைக்கிற மணிக்கு இருக்கும். இதில் வந்து கீழே ஒரு 1/2 லேயரு, மேலே ஒரு 1/2 லேயர் அரைக்கை விதை போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கைக்கு விதை தூணம்ல, அதே மாதிரி கடைசியாக ஒரு 1/2 கை விதையை தூவி முடிச்சிடணும். அதாவது வைக்கோலில் ஒரு ஹோல்ஸு, விதையில் ஒரு ஹோல்ஸ். வைக்கோல் விதை, வைக்கோல் விதை, வைக்கோல். சரிங்களா? கீழே கண்டிப்பாக ஹோல்ஸ் நிறையா போடணும். மேலே ஹோல்ஸ் போடக்கூடாது. ஏன்னா பெட்டு கட்டி இப்படி தொங்க போகும்போது ஸ்ப்ரிங்க்லர் செட்டிங்ஸ் பண்ணும்போது தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஹோல்ஸ் போட்ட மாதிரி 4 பங்காக போடணும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு அடிப்படை பயிற்சி. எல்லா காளான் பண்ணைகள்லையும்
இந்த மாதிரியான வேலைகள் தான் அதிகப்படியாக நடந்துகிட்டு இருக்கு. 12க்கு 24 இன்ச்சு பெட்டு. அடுத்த ஸ்டெப் வந்து 12க்கு 36, அதாவது ஒரு அடிக்கு 3 அடி சைஸ் பெட்டு. காளான் அந்த டேபிளை பயன்படுத்தி, ப்ராஜெக்ட் டேபிளை பயன்படுத்தி எப்படி இதை விட எளிமையாக எப்படி விதைக்கிறது அப்படின்றத நான் அதில் மூலியமாக சொல்லி தருவேன். இப்போ நீங்கள் வேலை பார்க்கும்போது 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள்கிட்ட நாங்களும் பண்ணுவோம், நீங்களும் பண்ணணும். என்னென்னா, ஒரு காளான் படுக்கை எவ்வளவு நேரம் அமைக்கிறீங்க, ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு காளான் படுக்கையும் அமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வெயிட் மிஷினை வச்சு நாங்கள் உட்காந்துருப்பேன். ஒவ்வொரு காளான் படுக்கையும் நீங்கள் எவ்வளோ வெயிட் போடுறீங்க அப்படின்றத செக் பண்ணணும். மூணாவது முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளவு நேரம் இந்த காளான் படுக்கை அமைக்கிறீங்கன்றத உங்களுடைய மொபைல் மூலியமாக வச்சு ஸ்டாப் வாட்ச் வச்சு நோட் பண்ணுங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் காளான் படுக்கையை உங்கள் மடியில் வச்சு, முதல் காளான் படுக்கையை மடியில் வச்சு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கணும். எத்தனை படுக்கை அமைக்கிறீங்களோ அத்தனை படுக்கைகளுக்கும் ஒரு செல்ஃபி எடுக்கணும். ஏன்னா முதல் காளான் படுக்கை எவ்வளோ நேரம் போட்டீங்க, எவ்வளோ வெயிட் போட்டீங்க, எவ்வளோ ஃபினிஷிங்கில் போட்டீங்க அப்படின்றதுக்கு உண்டான ஃபைல் உங்ககிட்ட இருக்கும். இந்த ஃபைலை நான் மத்தியானத்துக்கு மேலே உங்ககிட்ட நான் கேட்பேன், எவ்வளோ வெயிட் போட்டீங்க, எவ்வளோ நேரம். அப்போ உங்களுக்கு உண்டான ரீடிங் என்ன, உங்களுக்கு உண்டான லாபம் என்ன அப்படின்னு தனித்துவமாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். திரும்ப முதல்ல இருந்து நீங்களே பண்ணுங்க. அதில் ஏதாவது டவுட்னா நான் உங்கள் கையை பிடிச்சி சொல்லி தர்றதுக்கு நாங்கள் இருக்கோம். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். எக்ஸ்போர்ட் லெவலில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரை மஷ்ரூம்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊறுகாய், ஜாமு, அப்பளம், வடகம் அப்படின்னு எக்ஸ்போர்ட் லெவலில் சொல்ல அந்த துபாய், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா சொல்லியிருந்தேன்ல, அதில் ஆஸ்திரேலியாவிலிருந்து நண்பர் வந்திருக்காரு. இவருடைய ஒரு ஒப்பீனியன் என்னன்றதை நம்ம கேட்போம். சார் சொல்லுங்கள் சார், எங்கேருந்து சார் வரீங்க? நான் ஆஸ்திரேலியா சிட்னியில் இருக்கேன். சிட்னியில் இருக்கீங்க. அங்கே எப்படி சார் மஷ்ரூமுக்கு எந்த அளவுக்கு சார் வாண்டட் இருக்கு? அங்கே ஆக்சுவலாக இப்போ எல்லாமே ஃப்ரெஷ் மஷ்ரூம் தான் கொடுக்குறாங்க. பட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அங்கே. சரிங்க சார். பட் வேல்யூ ஆடடாக அங்கே இன்னும் பெருசாக மார்க்கெட் இல்லை. சரிங்க சார். அதனால அதில் ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பேசியிருந்தோம் ஆல்ரெடி. ஆமாம் சார், ஆமாம் சார். அதை பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் ஆகும். ஓகே சார். இப்போ இங்கே வந்து நம்ம நண்பர்கள் வந்து பயிற்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க காளான் பண்ணைன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க உற்பத்தி பண்ணுற காளான்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறதா நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக நம்ம ட்ரை மஷ்ரூம் ட்ரை பண்ணாலே நம்மளுக்கு வாண்டட் நிறையா தானே இருக்குது. ஸோ ஷெல்ஃப் லைஃப் கூடுது. ஆமாம். ஸோ நம்ம ஈஸியாகவே மார்க்கெட் பண்ணிட முடியும். ஓகே சார். நிறையா வேல்யூ ஆட் பண்ணலாம். சூப் பவுட்ரு, பால் பவுட்ரு, மெயினாக மஷ்ரூம் ட்ரை பவுடரே வந்து ரெக்குயர்மெண்ட் அதிகமாக. சரிங்க சார், சரிங்க சார். இப்போ அந்த அளவுக்கு அங்கே வாண்டட் இருக்கு. இப்போ அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நம்மகிட்ட. ஸோ நீங்கள் காளான் பண்ண வச்சிருக்கீங்களா சார்? ஆமாம், நம்ம இங்கே வச்சுருக்கோம். மதுரையில் இருக்குது. மதுரையில் வச்சுருக்கீங்க. எங்கே சார் வச்சுருக்கீங்க? மேலமடையில். மேலமடை. சரிங்க சார். நீங்கள் எந்த பேஜில் சார் ட்ரைனிங் வந்தீங்க? நான் வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் நண்பர். ஸோ 10 வருஷ ஸ்டூடெண்ட்டு கிட்டத்தட்ட இவர் காளான் பண்ணை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய காளான் பண்ணையில் ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய எக்ஸ்போர்ட் லெவலுக்கு உண்டான ஒரு R&Dயை பிளான் பண்ணி இப்போ சக்ஸஸ் பண்ணி மேற்கொண்டு காளான் ட்ரை மஷ்ரூம் தேவைப்படுதுன்றதுக்காக நம்மளை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்காரு. ஸோ இவருக்கு உண்டான சப்போர்ட்டை நம்ம கொடுப்போம் அப்படின்றதுல நம்பிக்கையோட ஸ்டார்ட் ஒரு கங்க்ராட்ஸ் வாங்கிக்கிறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.